திமுக அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ஆளுங்கட்சியாகத்தான் இருக்கும் என்று தியாகராய நகர் தொகுதி திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகர் தொகுதி திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் கோடம்பாக்கம், காமராஜர் காலனி மற்றும் பூபதி நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களால் பெண்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்த அவர், தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஹைட்ராலிக் பார்க்கிங் முறை கொண்டு வரப்படும் என்றும் உறுதியளித்தார். திமுக இன்னும் 30 ஆண்டுகளுக்கு நிச்சயம் தொடர்ந்து ஆளுங்கட்சியாக தான் இருக்கும். திராவிட மாடல் 2.0, 3.0, 4.0 போயிட்டே இருக்கும். ஓகே, நிறைய திட்டங்கள் தீநகருக்கு வந்திருக்கு. அடுத்து நம்ம என்னென்ன திட்டமிடல் வச்சிருக்கோம் கையில்? இல்லை, இப்போ திட்டமிடல் பார்க்கிங் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது டி நகரில். அது அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு இருந்ததை வணிக வளாகமாக கட்டி அதிலேயே மாறி பார்க்கிங்கு ப்ளஸ் காம்ப்ளெக்ஸோட பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஹைட்ராலிக் பார்க்கிங் சிஸ்டம் எப்படி வர போகிறோம். இப்போ அந்த மேல்நிலை நீர் தொட்டி சில இடத்துல வைக்க வேண்டியது இருக்குது. அதுவும் இந்த நகரில் அந்த முதல் காரியமாக அதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.